ஆதாரத்தை நான் கொடுக்குறேன், நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற? ஆட்சியிலிருந்து வெளியே நான் கொடுக்குறேன். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, யார் அந்த சார் என்று கேட்டால் திமுகவுக்கு கோபம் வருவதாகவும் அந்த சார் திமுக பிரமுகராக இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏங்க நிறைய பத்திரிகைலாம் காட்டிட்டு இருந்தா பாருங்க. புகைப்படத்தை பாருங்க. ஏங்க இவரு பாரம் வாங்குறாருங்க, பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு. இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம ஏதோ சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம், வருவாராம். அங்க இருக்கிற முக்கிய பிரமுகர்லாம் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேல எந்த வழக்கும் பதிவாகல. எப்படி பதிவாகும்? பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும் போது பதிவாகுமா? இதுல யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார்? அதான் நாங்க கேட்கிறோம். யாருடைய பேர் நாங்க சொல்லல. சரி, யாருடைய பேர் சொல்லல. எதுக்கு இவளுக்கு கோவம் வருது? எவ்வளவு எரிச்சல் வருது? இவ்வளவு ஏன் ஆதங்கப்படுறாங்க? ஒவ்வொரு மந்திரி என்ன உயர்கல்வித்துறை மந்திரி போயிடுறாரு, சமூகத்துறை மந்திரி, சட்டத்துறை மந்திரி, போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி, இப்படி மந்திரி மேல மந்திரிகள் அறிக்கை விடவிடத்தான் சந்தேகம் அதிகமாகுது. நாங்க யாரு பேரையுமே சொல்லலையே, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம், எவ்வளவு அச்சம்? அதுக்கு மேல முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறார், மாணவியெல்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துகிட்ட நிகழ்ச்சியில அந்த பெண்கள் கருப்பு துப்பட்டா போட்டிருக்காங்க, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று அதிமுக கேட்குது. ஆதாரத்தை நான் கொடுக்குறேன், நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற? ஆட்சியிலிருந்து வெளியே நான் கொடுக்குறேன். நாங்க இப்ப சிபி போட்டோம்ல, நாங்க பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டோமா இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? உயர்நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு நீதி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.